இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்ட் டேஸாக பார்க்குற சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து புதுசாக இளைஞர்கள் வந்து இன்ன வரைக்கும் பதிவுகள் எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு ஃபேவராகவே நிறைய பதிவுகளை போடுறாங்க. அதே மாதிரி டிஎம்கேவை அப்போஸ் பண்ணி யாராவது பதிவுகள் போட்டாங்கன்னா அவங்க பதிவுகளுக்கு எதிர்மறையான பதிவுகள் போடுறது இது மாதிரி நிறைய பார்க்க முடியுது. மேபி அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஒன்று டிஎம்கே அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ உள்ள சூழலுக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை, டிவிகேவுக்கு பாசிபிள் இல்லை, நாம் தமிழருக்கும் அந்த ஓட்டுகள் பிரிஞ்சதுனால சான்சஸ் இல்லை. ஸோ தட் மறுபடியும் டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டியாக வரப்போகுதுங்கிறதுனால இப்போவே சப்போர்ட் பண்ணி பேசி வச்சுருந்தோம்னா ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு ஆதாயம் இருக்குங்கிற நோக்கத்தோடு அந்த விஷயத்த பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ணகிரி சேர்ந்த ஆனந்தநாதன் ஒருத்தர், அப்புறம் மதுரையில் ஒரு பொண்ணு, அது திக்க கட்சி சேர்ந்தது தான். அப்படியே டிஎம்கேக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூவாக நிறைய பேரும் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னு வச்சுங்களேன், ஒரு ரூலிங் பார்ட்டி வருதுன்னா முழுக்க எந்த விஷயமும் செய்யாமலாம் 5 வருஷத்தை கடத்தவே முடியாது. சொன்ன விஷயங்களில் ஹைலைட்டாக எது போய் மக்கள் மத்திய ரீச் ஆகுமோ அந்த விஷயங்கள்லாம் திட்டங்கள் செயல்படுத்துவாங்க. அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேறுனுச்சா எல்லோரும் பயனடைஞ்சாங்களாங்கிறதான் கேள்வி. அப்படிப்பட்ட சூழலில் எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகையை எடுத்துங்களேன். எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம்னு பிரச்சாரம் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. போய் சேர்ந்தது 70% பேருக்கு தான். மீதி 30% பாதிக்கப்பட்டாங்களே. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் எல்லாருமே பேசுவாங்க. அதே போல் தான் தாய்மானவன் திட்டத்தை எடுத்துங்க. 4.5 ஆண்டு ஏன் பண்ணல, இந்த 6 மாதத்துக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தோம். மேபி 6 மாதம் கழித்து மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வந்தீங்கன்னா மறுபடியும் தொடருவீங்களாங்கிற மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள் தான் எல்லோரும் வைப்பாங்களே தவிர அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் ப்ளேம் பண்ணி பேசுகிறோம். அதையும் எப்படி சொல்கிறதுனா, இவங்க மழுங்கடிக்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் சொல்கிறத கேட்டுங்க, நீங்கள் நல்லா எழுதி வச்சுங்க. மேபி டிஎம்கே மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வந்துச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது நாங்கள் மட்டும் இல்லை, டிஎம்கேவை சார்ந்தவங்களும் தாங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. விலைவாசி ஏற்றம், சமூக சீரழிவு, இன்னும் பல விதத்தில் நம்ம பாதிக்கப்படுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நான் அதுக்காக கட்சியை குறை சொல்ல கிடையாது. இது இயல்பாக ஒரு எப்படி சொல்கிறது சினாரியோ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் மட்டும்தான் நான் ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அது நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கலைன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம எல்லாங்கிறத உணர்ந்துங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.